வங்கி தேர்வு படிக்கும் மாணவர்களுக்கு வணக்கம். நீங்கள் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. எஸ்பி மெயின்ஸுக்கு வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்கள் கடைசி நெருங்கிட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாளைக்கு எக்ஸாம்னா இன்றைக்கி சாயந்தரம் கொஞ்சம் ஏர்லியராக தூங்கிடுங்க, காலைல ஃப்ரெஷ்ஷாக போங்க. லாஸ்ட் டைம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிடுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அக்டோபரு, செப்டம்பரு, ஆகஸ்ட் இந்த 3ம் பார்த்தாவே போதும். இது ஒரு 8 பக்கம் கொடுத்துருக்கேன், இது ஒரு 8 பக்கம் கொடுத்துருக்கேன், இது ஒரு 8 பக்கம் கொடுத்துருக்கேன். அது போக நம்ம பிவிக்கு பார்த்துருக்கோம். பார்த்துருந்தால் ரிவிஷன் பண்ணுங்கள். புதுசாக லாஸ்ட் டைம் எதுவும் படிக்கக்கூடாது. இப்போது நம்ம வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது கொடுத்துருப்போம். கொடுத்ததை நீங்கள் என்னெல்லாம் படிச்சிங்களோ அதெல்லாம் ஒரு ரிவிஷன் பண்ணுங்கள். இங்கிலீஷில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, கிராமருக்கு சில ரூல்ஸ் ஏதாவது படிச்சிருப்பீங்க, அதில் வேட் பவர் படிச்சிருப்பீங்க, அதெல்லாம் ரிவிஷன் பண்ணுங்கள். இந்த 2 ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. ஃப்ரீயாக அட்டன் பண்ணுங்கள். கொஸ்டின் டஃப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா அக்யூரேசியை மெயின்டைன் பண்ணிடுங்க. ஈஸியாக இருந்தால் கொஞ்சம் ஏறி உள்ளே போயிருங்க. ஏன்னா சரி, ஓகே. இப்போ நம்ம என்னென்னா லாஸ்ட் டைம் சில முக்கியமான ஸ்கீமை மட்டும் லைட்டாக வேகமாக பார்த்துருவோண்ணா. இதில் முக்கிய மந்திரி மகிழா ரோஸ்கார் யோஜனா இதுதான் இப்போ வந்து பீகார் எலெக்ஷனில் 202 சீட் அடிச்சிருக்காங்க. அதுக்கு காரணமாக சொல்லக்கூடியது இதை தான் எல்லாருமே சொல்கிறாங்க. மகிழானா பெண்கள், ரோஸ்கார்னா வேலைவாய்ப்பு, யோஜனானா திட்டம். இப்போ இது எங்கே ஆரம்பித்தாங்கன்னா பீகார் கவர்மெண்ட்டில் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இவங்க பீகார் கவர்மெண்ட்டில் அங்கே உள்ள உமன்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்கும் பார்த்தீங்களா, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை ஊக்குவிக்கிறக்காண்டி அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 10,000 ரூபா அவங்க அக்கௌண்ட்டில் இனிஷியலாக போட்டுருவாங்க. டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபரில் அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க பெண்களுக்கு. அவங்க நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அந்த சுய உதவி செல்ஃப் எம்பவர்மெண்ட், ஏன்னா பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னா 6 மாதம் கழித்து 2 லட்ச ரூபா அவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த ஒர்க்கை வந்து டெவலப் பண்ணுறதுக்காண்டி கொடுப்பாங்க. இதான் அந்த இதனுடைய முக்கியமானது. என்ன எப்போ ஆரம்பித்தாங்கன்னா இந்த ஸ்கீம் ஆரம்பிச்சிருந்து 26 செப்டம்பர் 2025 பை பீகார் கவர்மெண்ட். யாருக்குன்னா ரூரல் டெவலப்மெண்ட், அதான் முக்கியம். ஃபினான்சியல் சப்போர்ட் எவ்வளோ பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு 10,000 ரூபா மணி த்ரூ டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஃபாலோடு பை 2 லட்சம். எப்போனா ஆஃப்டர் 6 மந்த். இந்த வார்த்தையை பார்த்துக்கணும். இது எத்தனை பெண்களுக்கு கொடுக்க போகிறாங்கன்னா 75 லட்சம் பெண்களுக்கு கொடுக்க போகிறாங்க இன்ட்டு 10,000. அந்த ஏஜ் குரூப் வந்து 18 to 60 இருக்கணும். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருக்கணும். நோ பெர்மனண்ட் இன்கம் இருக்கக்கூடாது. எலிஜிபிலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து சின்ன நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்கணும். அதாவது இன்கம் டேக்ஸ் பே பண்ணுற ஆட்களாக இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ ஏதாட்டு சுய உதவி குழுவில் மெம்பராக இருக்கணும், இல்லைன்னா அதில் ஜாயின் பண்ணுறதா இருக்கணும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா 1.11 crore அப்ளிகேஷன் ரிசீவ் ஆகிருக்கு. இது வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின். அடுத்தது பிரைம் மினிஸ்டர் ஸ்வாநிதி. ஏன்னா மேக்ஸிமம் லோன் அமௌண்ட் ஸ்ட்ரீட் வெண்டர் கேன் அவைல் ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல்லி ரீபேயிங் இயர்லி லோன். இந்த பிரைம் மினிஸ்டர் ஸ்வாநிதி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கீம் வந்து 2020 கொண்டு வந்தாங்க. இப்போ அதை கொஞ்சம் திருத்திருக்காங்க. ஆக்சுவலாக வந்து 2020ங்கிறது கொரோனா டைமில் ஸ்ட்ரீட் வெண்டர்னால் இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா பூ விற்கிறவங்க, சின்ன சின்ன ஜாமான் விற்கிறவங்களாம் இருப்பாங்களா, அவங்களுக்கு ஒரு உதவி செய்கிறக்காண்டி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ்லேருந்து கொடுக்காங்க ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ். இதுக்கு பேண்டமிக் பீரியடில் கொண்டு வர்றாங்க. அப்போ இதனுடைய கடன் அளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இப்போ அட் ப்ரெசன்ட் என்ன 15K, அதை ஒழுங்காக கட்டிட்டாங்கன்னா 25K, அதை ஒழுங்காக கட்டினா 50K. இது கடைசி. இதில் எனக்கு என்ன மேக்ஸிமம் லோன் என்ன கேட்கான் 50K. இப்போ இதை தான் அவங்க கொஸ்டினாக கேட்குறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா 10,000 ஃபஸ்ட்டு இருந்தது. இப்போ 2025 மாற்றிட்டாங்க. இது வந்து 15K மாற்றிட்டாங்க. செகண்ட் லோன் அதை ஒழுங்காக கட்டிட்டோன்னா இது 2020 இருக்கக்கூடிய டேட்டாவை கொடுத்துருக்காங்க. இப்போ அதை வந்து 25K மாற்றிட்டாங்க. தேர்டு வந்து ஃபைனல் வந்து 50K கொடுப்பாங்க ஸ்ட்ரீட் வெண்டருக்கு. இது வந்து அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் வெண்டர் அசிஸ்டன்ட் நிதி. அந்த இதுலேயே ஸ்வான் நிதினா அதான் மீனிங். ஸ்வான் என்னன்னா ஸ்ட்ரீட் வெண்டர், அசிஸ்டன்ட் நிதி, அவங்களுக்கு பணம் கொடுக்குறது. இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 10,000 15,000 மாற்றிருக்காங்க, 20,000 25 மாற்றிருக்காங்க. அப்போ அமௌண்ட் எக்ஸ்ட்ரா ஆகும். அப்போ எவ்வளோ அமௌண்ட்டுங்கன்னா 7,332 crore. இதை ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்கான். எலிஜிபிலிட்டி என்ன கேட்டிங்கன்னா ஸ்ட்ரீட் வெண்டர், ஏன்னா அர்பனில் அல்லது செமி அர்பனில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரீட் வெண்டர் ஐடி கார்டு வச்சுருக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு யாருக்காவது ரெக்கமெண்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்கணும். இவங்களுக்கு வந்து என்னென்னா கொலாட்ரல் ஃப்ரீ லோன்.
லோன் கொடுக்காங்க, அது வித்தவுட் கொலாட்ரல், இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மியாக இருக்கும். ஏன்னா அடுத்து இன்சென்டிவும் கொடுக்குறாங்க. ஸ்ட்ரீட் வெண்டர் பார்த்தீங்கன்னா யூபிஐ வச்சுருப்பாங்க, கியூஆர் கோடு வச்சுருப்பாங்க, அதுக்கு இன்சென்டிவ் கொடுக்காங்க. இதான் இந்த ஸ்கீம். நெக்ஸ்ட்டு, யூனியன் கேபினட் ரீசன்ட்லி என்கான்ஸ்டு பட்ஜெட் பிரதான் மந்திரி கிசான் சம்பத யோஜனா. கிசான்னா விவசாயிகளுக்கு வெல்ஃபேர் திட்டம், அதை பற்றி கேட்காங்க. ரீசெண்டாக கொடுத்தது. ஏன்னா அது என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக இதில் என்ன மெயின், அந்த ரீசெண்டாக அந்த விவசாயிகளுக்கு எதுக்கு கொடுக்காங்கன்னா, ஆக்சுவலாக இந்த கிசான் பிரதம மந்திரி கிசான் சம்பத யோஜனாங்கிறது 2017 கொண்டு வர்றாங்க. இப்போ ரீசெண்டாக இங்கே என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, நார்மலாக ஃபுட் ப்ராசஸிங், அந்த விவசாயிகள் வந்து அந்த போட்டு மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறக்காண்டி ஸ்கீமில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை தான் இதில் கேட்காங்க. டோட்டல் அவுட்லே ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 6520 கோடி. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா 50 மல்டி ப்ராடக்ட் ஃபுட் இர்ரேடியேஷன் யூனிட். 50 மல்டி இர்ரேடியேஷன் அந்த உணவுகளை பாதுகாத்து ப்ரிசர்வேஷன் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறக்காண்டி கொண்டு வர்றாங்க. இதான் இது. அப்போ வந்து யூனியன் கேபினெட் அப்ரூவ் அடிஷ்னல். ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து 4600 கோடி ஒதுக்கியிருந்தாங்க. இப்போ அடிஷ்னலாக ஒதுக்கி 6520 கோடி கொடுக்காங்க. அடிஷ்னலாக எவ்வளோ அமௌண்ட்னு கேட்டிங்கன்னா 1920. இதெல்லாம் பார்த்து வச்சுட்டு போயிடணும். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நியூ ப்ராஜெக்ட். ஏன்னா 2024 பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன கேட்டிங்கன்னா கிரியேஷன் ஆஃப் 50 மல்டி ப்ராடக்ட் ஃபுட் இர்ரேடியேஷன் யூனிட் அண்டர் ICCVAI ஸ்கீம். அதாவது இர்ரேடியேஷன் என்னென்னா, அந்த உணவு வந்து அதில் உள்ள கிருமிகள் எல்லாம் பாதுகாக்க அதெல்லாம் அழிச்சிட்டு அதை கூட கொஞ்ச நாள் பாதுகாப்பாக வைக்கிறக்காண்டி, கெட்டு போகாமல் இருக்கிறக்காண்டி அந்த இர்ரேடியேஷன் பண்ணுறது. ICCVAI ஸ்கீம்னா என்னென்னா, ஐ ஃபார் இன்டகிரேட்டட் என்ன கோல்டு செயின் அண்ட் வேல்யூ, அதை வந்து பாதுகாக்கிறக்காண்டி நிறைய இது கொடுக்குறது. அடிஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நிறைய அந்த கோல்டு ஸ்டோரேஜ்லாம் இதில் வந்து நிறைய மானியம் கொடுத்தாங்க. ஏன்னா அந்த இர்ரேடியேஷன் பாதுகாக்கிறக்காண்டி பார்த்தீங்கன்னா 1000 crore கிட்டத்தட்ட ஒதுக்கியிருக்காங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த ப்ரிசர்வேஷன் கெப்பாசிட்டி, அதை பாதுகாக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து ஆக்சுவலாக 20 to 30 லட்சம் டன்னு வந்து என்னதாங்கன்னா கிரியேட் ஆகிருக்கு புதுசாக. இந்த இர்ரேடியேஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த போஸ்ட் கார்வெஸ்ட் லாஸஸை குறைக்கும். அந்த அறுவடைக்கு பின் அதை பாதுகாக்கும் போது நிறைய லாஸ் ஆகும், அதை வந்து இது குறைக்கும். டிலேஸ் ரிப்பனிங், அந்த ரிப்பனிங்னா இப்போ கெட்டு போகிறது, அதை குறைக்கும். ப்ரிவென்ட் மைக்ரோபையல் கண்டமினேஷன், அந்த அழிஞ்சு போகாமல் பாதுகாக்கும். அதனுடைய செல்ஃப் லைஃப்பை பாதுகாக்கும். ஒரு பழம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், ஒரு 5 நாள் நல்லா இருக்குன்னா கூட ஒரு 10-15 நாள் இருக்கும். அதனால் இந்த ஸ்கீமை தான் அவங்க கேட்காங்க. வேறு என்ன இது கீ ஃபோக்கஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இந்த 100 NABL அக்ரிடேட் ஃபுட் டெஸ்டிங் லேபரட்டரி டு ஸ்ட்ரென்தன் ஃபுட் சேஃப்டி கம்ப்ளைண்ட்ஸ். அதுக்கு வந்து என்னங்கன்னா, இந்த ஃபுட் டெஸ்டிங் லேபரட்டரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து என்ன பண்ணால் ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுக்க சொல்கிறாங்க. இந்த சர்டிஃபிகேட் வந்து ஃபாஸ்டர் டெஸ்டிங் வில் இம்ப்ரூவ் த எக்ஸ்போர்ட் ரெடினஸ். அந்த சர்டிஃபிகேட் சீக்கிரமாக கொடுத்தாங்கன்னா எக்ஸ்போர்ட் ஈஸியாகிரும். இந்த அப்ரூவ் பண்ணுறதுக்கு டிலே ஆகக்கூடாது. அப்போ அப்ரூவ் பண்ணுற டிலே வந்து குறையும். இதனால் கன்சூமருக்கு மதிப்பு ஏற்படும், ட்ரஸ்ட்டு. அப்போ ரிமைனிங் 920 crore, மொத்தம் 1920 கோடியில் அதுக்கு 1000 கொடுத்துட்டாங்க. இல்லை 920 crore என்ன சொல்கிறாங்கன்னா, PMKSY காம்போனன்ட் அண்டர் த 15th ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்களா. இப்போ இதை கூட உங்களுக்கு கரண்ட் ஆஃபீஸில் கேட்கலாம். 16th ஃபினான்ஸ் கமிஷன் போட்டாங்க 26 to 31. இதில் ஹெட் யாருன்னா அரவிந்த் பனகாரியா, அவங்க ரெக்கமெண்டேஷன் சொல்லியிருக்காங்க. இது என்ன சொல்கிறாங்கன்னா, 15th ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் படி இதை கொடுக்குறாங்க. த ப்ராசஸ்ட் ஃபுட் எக்ஸ்போர்ட் இருக்கு. ப்ராசஸ் ஃபுட் எக்ஸ்போர்ட்னா ப்ராசஸிங் பண்ணி அதை அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணுறது, டைரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணாமல் அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அனுப்புறது. ஆல்ரெடி டபுள் ஆகிட்டு இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு போகிறது. ஏன்னா $5 பில்லியன் இருந்தது, இப்போ $11 பில்லியன் ஆகிட்டு. ப்ராசஸ் ஃபுட் ஷேர் ரைசிங் ஃப்ரம் 14 to 24% ஆகிட்டு. இது இந்தியாவுடைய உலக பொருளாதாரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ராசஸிங் ஃபுட்டுங்கிறது இந்தியாவுக்கு வந்து நிறைய எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படிங்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லான்ச் அதித்தி ஸ்கீம் ப்ரொமோட் விச் ஆஃப் த ஃபாலோயிங். ஏன்னா அதித்தி ஸ்கீம், அதித்திக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும், இதுலேயே கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ஸ், ஏ ஃபார் அசிஸ்டன்ஸ் ஃபார் டிப்ளாய்மெண்ட் ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி டெக்னாலஜி இன் இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்.
இப்போ அதில் வந்து எனர்ஜி எஃபிஷியண்ட்டை மட்டும் கையில் எடுத்துக்கிடுங்க. எனர்ஜி எஃபிஷியன்ட் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா குண்டு பல்பு போட்டிருப்போம், இப்போ பார்த்தீங்கன்னா எல்இடி பல்பு போடுறோம். அப்போ எனர்ஜி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறோம்னா இது மாதிரி இண்டஸ்ட்ரியில் என்ன எனர்ஜியை வந்து நம்ம என்ன செய்யணும், எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணி சேவ் பண்ணணும். அதை தான் இந்த மீனிங். அப்போ அதித்தி ஸ்கீம்னு என்னென்னா நமக்கு என்னென்னா அசிஸ்டன்ஸ் ஃபார் டிப்ளாய்மெண்ட் ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி டெக்னாலஜின்னு இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இதை யார் ஆரம்பிக்கா, இந்த ஸ்கீம் யார் ஆரம்பிக்காங்கன்னா யூனியன் மினிஸ்டர் மனோகர் லால் கட்டார். இவர் யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பவர். ஏன்னா இது இம்ப்ளிமெண்டட் பை யாருங்கன்னா பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி. இந்த இம்ப்ளிமெண்ட் மெயினாக இண்டஸ்ட்ரியில் எனர்ஜி எஃபிஷியன்சியை கொண்டு வரணும். மெயின் டார்கெட் இண்டஸ்ட்ரின்னு சொன்னோன்னா மெயின் டார்கெட்னா எம்எஸ்எம்இ செக்டார் தான். இதோட ஏம் என்ன 30-50% எனர்ஜி வந்து சேவ் பண்ணணும். ஏன்னா இது இது எவ்வளோ ஏரியா கவர் பண்ணுதுன்னா 14 எனர்ஜி இன்டென்சிவ் செக்டார் கவர் பண்ணுது. இப்போ 60 கிளஸ்டர். இப்போ இது வந்து டேட்டாவை பார்த்து வச்சுருங்க. அதே தான் அந்த ஸ்கீமுக்கு வந்து எவ்வளோ ரூபா ஒதுக்கியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. 1000 crore ஒதுக்கியிருக்காங்க அந்த ஸ்கீமுக்கு, அதித்தி ஸ்கீமுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 875 கோடி பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் என்னென்னா மானியம் கொடுக்குறது. ஏன்னா அப்போ இன்ட்ரெஸ்ட் இந்த மானியம் கொடுக்குறதுக்கு 875 கோடி, எனர்ஜி ஆடிட் பண்ணுறதுக்கு 50 கோடி, இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு 75 கோடி கொடுக்குறாங்க. மொத்தம் 1000 கோடி. இந்த இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷனுங்கிறது அதாவது இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு 5% கவர்மெண்ட் கட்டிட மாதிரி. எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்காங்க, 5%. ஏன்னா அந்த 5%ல் மைக்ரோ அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரினா 5%, மைக்ரோ அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரினா. மீடியம்னா நமக்கு எத்தனை 3%. ஓகே. 2 அதித்தி ஸ்கீமை வந்து ரெஸ்பான்சிபிள் யாருன்னா பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தே தான். இது எந்த மினிஸ்டர் கீழே வருதுன்னா பவர் மினிஸ்டர் கீழே வருது. இங்கே வந்து பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி வந்து இது போய் யாரெல்லாம் மேனேஜ் பண்ணுறாங்கன்னா பேட், இசிபிசி, எனர்ஜி ஆடிட் ப்ரோக்ராம். பேட்னா பெர்ஃபார்ம், அச்சீவ், ட்ரேடு. இசிபிசின்னு என்னென்னா எனர்ஜி கன்சர்வேஷன், பில்டிங் கோடு. ஏன்னா ஒரு நேஷன் வைடாக இதை உள்ளே கொண்டு வர்றாங்க. 14 எனர்ஜி இன்டென்சிவ் செக்டர், 60 வந்து இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர். அடுத்தது பிரதான் மந்திரி மாத்ஸ்ய சம்படா யோஜனா. இந்த மாத்ஸ்யான்னு இருக்குது பார்த்தீங்களா, அப்படின்னா ஃபிஷ்ஷு, மீன். சம்படான என்ன அர்த்தம்னா வளம். யோஜனான என்னென்னா திட்டம். அப்போ ப்ளூ ரெவல்யூஷன் ஏன்னா மீன் வளர்ச்சி கூறுது. வாட் வாஸ் த டோட்டல் ஃபிஷ் ப்ரொடக்ஷன் 24-25 வந்து 13-14 விட 104% கூடியிருக்கு இந்த ஸ்கீம் மூலமாக. அந்த 104% கூடியிருக்குன்னா மொத்த டன் என்னங்கன்னா 195 லட்சம் டன். அப்போ பிரதான் மந்திரி மாத்ஸ்ய சம்பட யோஜனாங்கிறது 2020 ஆரம்பிக்காங்க. இப்போ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எது வரைக்கும் கேட்டிங்கன்னா 25-26 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதுக்கு வந்து ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இது முக்கியமாக பார்க்க வேண்டியது 104% கூடியிருக்கு. 13-14 கம்பேர் பண்ணும்போது 24-25 195 லட்சம் டன்னு ரீச் ஆகிருக்கு ப்ரொடக்ஷன். குளோபல் ரேங்கிங்கில் பார்க்கும்போது நான் 2வது செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபிஷ் ப்ரொடியூசர் இன் த வேர்ல்டு. அப்போ ஃபஸ்ட்டு யாருன்னா சைனா. ஃபினான்சியல் ஸ்கேலை பார்க்கும்போது ப்ராஜெக்ட் ஒர்த் வந்து 21,274 கோடி. அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 9189 crore சென்ட்ரல் ஷேர் சேங்ஷன் பண்ணுறாங்க. அதில் வந்து 5557 கோடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது ஃபிஷர் எம்பவர்மெண்ட், மீனவர்களுக்கு அதிகாரம் அளித்தல். இதனால் 26 லட்சம் ஃபிஷர் வந்து இதில் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. இதுக்கு கிசான் கிரெடிட் கார்டு எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னா 4.6 lakh இஷ்யூ பண்ணியிருக்காங்க. 3214 கோடி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு இது அடுத்தது யூனியன் கேபினட் எக்ஸ்டெண்டட் ஃபோர்ட்டிஃபைடு ரைஸ், அதாவது என்ரிச்டுமாங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா செறிவூட்டப்பட்ட ஒரு அரிசியில் நிறைய செறிவூட்டப்பட்ட ஒரு அரிசியில் வந்து சாதாரண எனர்ஜி இருக்கிறத விட 10 மடங்கு எனர்ஜி வர்ற மாதிரி செறிவூட்டப்பட்ட அரிசி தான் ஃபோர்ட்டிஃபைடு ரைஸும்பாங்க. இது வந்து ஃபுட் செக்யூரிட்டி ப்ரோக்ராம். நிறைய இது பார்க்காம கொஞ்சோண்டு இது பண்ணுறேன், கொஞ்சோண்டு அரிசி வச்சு அந்த எனர்ஜி கிடைக்கிற மாதிரி இந்த ஸ்கீம் வந்து எந்த வருஷம் கொண்டு வர்றாங்க,
ஏன்னா இது வந்து இந்த ஸ்கீம் வந்து மேஜர் ஃபுட் செக்யூரிட்டி ப்ரோக்ராம் அன்டில் விச் இயர் 2028. அந்த பட்ஜெட்டில் ஒதுக்கின அமௌண்ட் எவ்வளவு? 17,082 கோடி. அப்போ இந்த ஃபார்ட்டிஃபைட் ரைஸ் ஸ்கீம் அதை பைலட்டட் ப்ரோக்ராமாக 2019 கொண்டு வருவாங்க. இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா 2022 கொண்டு வருவாங்க. இப்போ வந்து 2028 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது கேட்கலாம். அப்போ இந்த கேபினெட் அப்ரூவல் கொடுத்த அமௌண்ட் வந்து 17,082 கோடி. ஏன்னா இந்த ஸ்கீமில் எதெல்லாம் கவரேஜ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீம் கீழே கவருதுன்னா நமக்கு வந்து டார்கெட்டட் ரேஷன் கார்டு, பிடிஎஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூட் ஸ்கீம், அடுத்து பிஎம் போசான் மிட் டே மதிய உணவு திட்டம், அடுத்து ஐசிடிஎஸ் அப்படிம்பாங்க இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ் ஸ்கீம், அடுத்து அதர் நியூட்ரிஷன் லிங்க்டு ஸ்கீம். இதுக்கு எல்லாத்தையும் கவர் ஆகி வருது. இல்லை நியூட்ரிஷன் பார்க்கும்போது என்னென்ன நியூட்ரிஷன் உள்ளே இருக்குன்னா, அயன் இருக்கும் அந்த அரிசியில், போலிக் ஆக்சிட் இருக்கும், விட்டமின் B12 வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎன் போஷான் அடிஷனலி யூசஸ், அதில் வந்து என்னென்னா டபுள் ஃபோர்ட்டிஃபைட் சால்ட் பயன்படுத்துகிறாங்க. சால்ட்டில் அயன் அண்ட் அயோடின் இருக்கும். ஃபோர்ட்டிஃபைட் எடிபிள் ஆயில் விட்டமின் A and D இருக்கும். நெக்ஸ்ட்டு நியூட்ரிஷன் சப்போர்ட்டு. இதில் என்ன கேட்டிங்கன்னா, அந்த மில்க் ப்ரோக்ராம் இருக்குது பார்த்தீங்களா, 7.10 lakh லிட்டர் ஃபோர்ட்டிஃபைட் மில்க் டு எத்தனை சில்ட்ரன் கொடுக்காங்க கேட்டிங்கன்னா 41,700 சில்ட்ரன் அக்ராஸ் 11 ஸ்டேட். ஏன்னா ஓகே, அடுத்த கொஸ்டின். முதல் ஸ்கீமே திரும்ப வருது. ஏன்னா விச் மினிஸ்ட்ரி இம்ப்ளிமெண்ட் பிரதான் மந்திரி கிசான் சம்படா யோஜனா? கிசான்னா விவசாயி, அவனுக்குள்ள திட்டம். ஏன்னா இப்போ தான் பார்த்தோம், இந்த அவனுக்கு மெயினான திட்டம் என்னன்னா ஃபுட் ப்ராசஸிங். அந்த உணவை வந்து பாதுகாத்து அதை கன்சர்வ் பண்ணி எக்ஸ்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ நமக்கு வந்து ஃபுட் ப்ராசஸ் மினிஸ்ட்ரி யாருன்னு கேட்கலாம். சிராக் பாஸ்வான். இது யார் ரிலீஸ் பண்ணுற அந்த ஸ்கீம் கேட்டால் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி. ஏன்னா அப்போ வந்து பிரதான் மந்திரி அந்த ஃபுட் ப்ராசஸ் பண்ணுறது தான். இது எந்த ஸ்கீமில் வருதுன்னா இது பிரதான் மந்திரி கிசான் சம்பத யோஜனா. அடுத்தது ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் ஃபார் ஃபுட் ப்ராசஸிங். அதான் முக்கியம், ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி. லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம். அடுத்தது ஃபார்மலைசேஷன் மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைசஸ். இந்த மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைசஸை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மலாக கொண்டு வர்றது. அப்புறம் இந்த ஸ்கீம் வந்து ஃபோக்கஸ் ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வேல்யூ அடிஷன், ரிடியூசிங் போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாசஸ். அப்புறம் இந்த ஸ்கீம் இருக்குது பார்த்தீங்களா, இது ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் ஃபார் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, இஸ் ஏ செப்பரேட் ஸ்கீம், நாட் ஏ பிரதான் மந்திரி கிசான் சம்பத யோஜனா. ஏன்னா அந்த ஸ்கீமுக்கு அடியில் வராது. அடுத்தது ஓகே, இதில் முக்கியம் அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, அந்த கிரெடிட் எவ்வளோ கொடுக்குறாங்க, 35% கிரெடிட் லிங்க் சப்சிடி ஃபார் மைக்ரோ ஃபுட் ப்ராசஸர். ஏன்னா நெக்ஸ்ட்டு இந்த டூரேஷன் பார்த்தீங்கன்னா 2021-27 6 இயர். அடுத்தது ஸ்கில் டெவலப்மெண்ட், ஸ்கில் இந்தியா மிஷன் இஸ் கரெக்ட். இந்த ஸ்கில் இந்தியாங்கிறது எப்போ ஆரம்பிக்காங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15 ஜூலை 2015. இந்த எய்ம் டு டிரான்ஸ்ஃபார்ம் இந்தியா இன்டு த ஸ்கில் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு. அதனுடைய விதை என்ன, வேர்ல்டு லெவலில் திறமையான ஆளுக்கு இந்தியாவில் இருக்கணுங்கிறது தான். ஏன்னா இதுதான் கொடுக்குறாங்க ஸ்கில் டெவலப்மெண்ட். இது எப்போ ஆரம்பிக்காங்க கேட்டிங்கன்னா 15 ஜூலை 2015. எது கூட சேர்ந்து ஆரம்பிக்காங்கன்னா, யூஎன் வந்து டிக்ளேர் வேர்ல்டு யூத் ஸ்கில் டேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த டேட்டு ஜூலை 15 அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த டேட்லேயே நம்ம ஆரம்பிக்கிறோம். இது நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாப் ரிலவெண்ட்டாக ஸ்கில்லை டெவலப் பண்ணணும், ப்ரொமோட் ஆண்டர்பிரினர்ஷிப், கவரேஜ். ஏன்னா ட்ரெடிஷ்னல் பழைய செக்டாரும் உண்டு, எமர்ஜிங் செக்டார் லைக் ஏஐ, ரொபாட்டிக், க்ரீன் எனர்ஜி, 4.0 டெக்னாலஜி, இது எல்லாத்தையும் கவரேஜ் பண்ணணும். பிளாக் ஷீப் ப்ரோக்ராம்னா பிரபலமான ப்ரோக்ராம். இப்போ எதெல்லாம் பிரபலமாக இருக்குது, PMKVY. கே என்னென்னா கௌசல், என்ன கௌசல் விகாஸ் யோஜனா. இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காண்டி கொண்டு வந்தாங்க 2015. பயங்கரமான ஸ்கீம். அடுத்து பிரைம் மினிஸ்டர் நாப்ஸ்ன்னு என்ன கேட்டிங்கன்னா, நேஷ்னல் அப்ரண்டிஸ் ப்ரொமோஷன் 2016 கொண்டு வர்றாங்க. அப்புறம் 6 on ஜன்
சிக்ஸான் சான்சான் 2000 அது மறுபேர் வச்சு கொண்டு வருவாங்க. இதெல்லாம் பிரபலமானது. அடுத்து சர்டிஃபிகேட் கொடுக்குறது. இது கூட யார் அலைன் வித்து NSQF நேஷ்னல் ஸ்கில் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க் அண்ட் லிங்க்டு வித் டிஜிலாக்கர் நேஷ்னல் கிரெடிட் ஃப்ரேம்வொர்க். அப்புறம் இன்க்ளூசிவிட்டி எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, ஸ்கூல் ட்ராப் அவுட்டில் உள்ளவங்களாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, உமனை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, மார்ஜினலைஸ்ட் கம்யூனிட்டி யாரெல்லாம் வீக்கர் செக்ஷனில் இருக்கோ அவங்களெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்காங்க. டிஜிட்டல் மானிட்டரிங், ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் கப் ட்ராக் ப்ரோக்ரஸ் எனபிள் ஆதார் பேஸ்ட் வெரிஃபிகேஷன். அப்புறம் இதுக்காண்டி பார்த்தீங்கன்னா எக்ஸலன்ஸ் ஒரு இதே ஆரம்பிக்காங்க. NSTI நேஷ்னல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஆரம்பித்து அவங்கள வந்து AI டெக்னாலஜியில் ரொபாட்டிக்கில் மொத்தத்தில் எந்தெந்த ஃபீல்டில் எமர்ஜ் ஆகுதோ அந்த ஃபீல்டுக்கெலாம் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு இது யாருக்குமே பார்த்த இதுதான். ஏன்னா பிரதான் மந்திரி முக்கிய மந்திரி மகிழா அந்த 2 லட்சம் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்த நியூஸ் தான். நெக்ஸ்ட்டு இதுவும் கம்ப்ளீட்டாக பார்த்த நியூஸு, இதுவும் கம்ப்ளீட்டாக பார்த்த நியூஸ். அந்த 45 ரைஸ் வந்து எதுக்கு. அடுத்தது சாக்ஸ்கி என்ன சாஸ்கி ஸ்கீம் வாட் பெர்சன்டேஜ் ஆஃப் ஃபண்டிங் அப்ரூவல் டூரிசம் ப்ராஜெக்ட் கம்ஸ் ஃப்ரம் த சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்த சாஸ்கி ப்ராஜெக்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எத்தனை பர்சன்ட் 100% கொடுக்காங்க. அப்போ அந்த சாஸ்கியில் ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்க்கணும். ஸ்பெஷல் அசிஸ்டன்ஸ் டு ஸ்டேட் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஐகானிக் டூரிஸ்ட் சென்டர்ஸ் டு குளோபல் ஸ்கேல். டூரிஸ்ட்டை டெவலப் பண்ண சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா ஐகானிக், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஐகானிக்காக இருக்கும், முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கும். அதை வேர்ல்டு லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே 100% கொடுத்துருந்தாங்க ஃபண்டிங். அதான் கொடுக்குறாங்க. ஆல் அப்ரூவ்ட் டூரிசம் ப்ராஜெக்ட் அண்டர் சாஸ்கி ரிசீவ் 100% ஃபண்டிங். இதனுடைய மொத்த மதிப்பு எவ்வளோ சேங்ஷன் பண்ணாங்கன்னா 3295.76. இது வரைக்கும் 40 ப்ராஜெக்ட்டுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. என்ன ஓகே போதும். நெக்ஸ்ட்டு இது அதே தான். அந்த ஸ்ட்ரீட் வெண்டர் அசிஸ்டன்ட் நிதி இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. இதை வந்து எத்தனை வருஷம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 2030 கொரோனா டைமில் கொண்டு வந்தாங்க. இது ஒரு 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்ருக்காங்க. ஏற்கனவே பார்த்தது தான். நெக்ஸ்ட்டு பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா, இது ஃபேமஸான இது. ஏன்னா ஜன்தன் யோஜனா அனைவருக்கும் வங்கியில் கணக்கு. ஏன்னா ஜன்னா மக்கள், ஜனம் என்ன. அப்போ ஹவு மெனி டோட்டல் அக்கௌண்ட் ஹேவ் யூ ஓப்பன் மார்க்கிங் 4-fold இன்க்ரீஸ் சின்ஸ். இது ஆரம்பித்தது 2015 ஆரம்பிக்காங்க. இது வந்து 4 மடங்கு அதிகரிச்சிருக்கான். அப்போ இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அக்கௌண்ட் வந்து எத்தனை பேர் வச்சுருக்காங்கன்னு கேட்கான். 56.2 கோடி வச்சுருக்காங்க. இந்த ஸ்கீம் வந்து எப்போ ஆரம்பிக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 28, 2014 ஆரம்பிக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு 11 இயர்ஸ் ஆகிட்டு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 11 இயர்ஸ் ஆகிட்டு. குளோபலி பயங்கரமான வளர்ச்சி. டோட்டல் அக்கௌண்ட் ஓப்பன் என்ன கேட்டிங்கன்னா 56.2. ஏன்னா பழைய அக்கௌண்ட்டை ஆரம்பிக்கும் போது உள்ள அக்கௌண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இப்போ எவ்வளோனா 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்தியா நவ் ஹேஸ் நியர்லி 100% ஹவுஸ் ஹோல்டு கவரேஜ். நியர்லி ஏன்னா 100% அக்கௌண்ட் ஹோல்டர் ஆகிட்டாங்க. 90% அடல்ட் பேங்க் பெனிஃபிஷன், அடல்ட்டுமே 90% வந்துட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 59% தான் இருந்துச்சு, இப்போ 100% ஆயிடுச்சு. அடுத்தது அடல்ட் வந்து 35% தான் இருந்துச்சு, இப்போ 90% ஆயிடுச்சு. எப்போ 2014 கம்பேர் பண்ணும்போது. அப்போ இது ஒரு டேட்டா தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க. அப்போ 56% ஏன்னா 56 இப்போ அது அந்த 100% இப்போ ஆகிட்டாங்க. எல்லாருக்குமே அக்கௌண்ட் வந்துட்டு ஆரம்பிக்கும் போது 59 ஒரு வீட்டில் வந்து 59% தான் இருந்துச்சு, இப்போ 100% ஆகிட்டு. அடல்ட்டுக்கு 35 தான் 90 ஆகிட்டு. இப்போ அந்த ஸ்கீமில் 56% 56.2 கோடி அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. அதில் 56% யார் அக்கௌண்ட் வச்சுருக்காங்கன்னா பெண்கள் தான் வச்சுருக்காங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிது. இது காரணம் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் பார்ட்டிசிபேஷன் அண்ட் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சஸ் இருக்கனால. அடுத்தது 38.7 crore ரூபே கார்டு இஷ்யூ பண்ணியிருக்காங்க.
அடுத்தது ரூபே கார்டு, இவங்க டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபரில் போடுறதுனால கரப்ஷன் ஃப்ரீயாக இருக்குது. அப்புறம் டிமானிட்டேஷன் டைமில் இவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகிருக்கு. அப்போ டிமானிட்டேஷன் டேட்டை படித்து வச்சுக்கணும். 8 நவம்பர் 2016. 500 1000 செல்லாதுன்னு சொன்னாங்களே, அதான். அடுத்தது COVID-19 டைமும் இது பயங்கரமாக அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்திருக்கு. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸு, அந்த அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 2.68 lakh crore இருக்குது. இது 2015 கம்பேர் பண்ணும்போது, ஏன்னா 14 ஆரம்பிக்காங்க, 15 பார்க்கும்போது 1 year கம்பேர் பண்ணும்போது 17 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு அடுத்தது பிரதான் மந்திரி மாத்ஸ்ய மீன்வள வளர்ச்சி. இது அப்படியே கேட்ட கொஸ்டின் தான், இது பார்த்தே தான். நெக்ஸ்ட்டு ஆயுஷ்மான் பாரத், ஏன்னா இது வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ். ஏன்னா அப்போ ஆயுஷ்மான் பாரத் 7th anniversary, ஏன்னா இப்போ தான் கொண்டாடுறாங்க. 7th செப்டம்பர் 23, 2005. ஹவு மெனி டோட்டல் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஹேவ் பின் அத்தாரிஸ்ட் அண்டர் ஸ்கீம் சின்ஸ் லான்ச்? 2018 ஆரம்பிக்காங்க இந்த ஸ்கீமு. இப்போ வந்து எத்தனை பேர் அட்மிஷன் போட்டிருக்காங்க இந்த ஸ்கீம் மூலம் பார்க்கும்போது 10.3 crore. இதில் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் இருக்குது. இதில் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு குடும்பத்துக்கு இந்த ஸ்கீமில் 5 லட்ச ரூபா வரைக்கும் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ என்ன கேட்டிங்கன்னா 70 and above, ஒரு ஆளுக்கு 5 லட்ச ரூபா அந்த வயசுக்கு மேலே இருந்தால் ஒரு இயருக்கு அப்படின்னு புதுசாக கரண்ட் அஃபேர்ஸில் உள்ளது. இப்போ நம்ம இதை பார்ப்போம். ஆயுஷ்மான் பாரத் இது என்னன்னு கேட்டிங்கன்னா PMJAY, ஜெய் ஃபார் ஜன், ஏ ஃபார் ஆரோக்கியா யோஜனா. ஏன்னா லான்ச்சு 2018 ராஞ்சிலேருந்து ஆரம்பிப்பாங்க. இது அப்போ அந்த கொஸ்டின் கேட்டுகிட்டே இருந்தான். 7 வருஷம் முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன கேட்டிங்கன்னா இது வந்து எத்தனை ஹாஸ்பிட்டல் எவ்வளோ பேருக்கு அட்மிஷன் போட்டிருக்காங்க கேட்டிங்கன்னா, இந்த ஸ்கீமில் 10.30 crore ஹாஸ்பிட்டல் அட்மிஷன். எவ்வளோ கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா 1.48 lakh crore வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்னென்னா கவரேஜ் இது வரைக்கும் எவ்வளோ பேர் கவரேஜ் இருக்குன்னா 12 crore ஃபேமிலிக்கு கவரேஜ் ஆகிருக்கு. இதில் யாரெல்லாம் கவரேஜில் வர்றாங்கன்னா ஆஷா ஒர்க்கர், அங்கன்வாடி ஒர்க்கர் அப்படின்னு 2024 கொண்டு தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதை கொண்டு வந்துட்டாங்க சீனியர் சிட்டிசன். நியர்லி 1 crore கிக் ஒர்க்கர் அவங்க இதில் ஆட் பண்ணுறாங்க, இதில் கவரேஜ் ஆகிறாங்க எல்லாமே. 1.8 lakh ஆயுஷ்மான் ஆரோக்கியம் மண்டிர், ஏன்னா இந்த பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ரூரல் ஏரியாவில் அதெல்லாம் இந்த ஸ்கீமில் நமக்கு என்னங்கன்னா கவரேஜில் வர்றாங்க.